வணக்கங்க. குமுதா சமையலறையில இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு பூண்டு பொடி தாங்க. இட்லி, தோசைக்கெல்லாம் சூப்பரா இருக்கக்கூடிய பூண்டு பொடி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 50 கிராம் மிளகாய நல்லா வடசட்டி காயட்டுன்னு அது கூட போட்டு எண்ணெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. கருகக்கூடாது, நல்லா வறுத்து எடுத்துக்கணும் வாசனை வர அளவுக்கு. அந்த மிளகாயை எடுத்துக்கிட்டு அது கூடயே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து பருப்பு, கொஞ்சம் 4 வெந்தயம் அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா 50 கிராம் பூண்டை நல்லா தோலோட தட்டி போட்டு அதையும் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. அது கூடவே பெருங்காயம், புளி அதையும் போட்டுக்கலாங்க. இப்போ இந்த மிளகா, பருப்பு வறுத்து வச்சது அது கூடயே உப்பு சேர்த்து அரைச்சிக்கிட்டு வந்துட்டு, அது கூட அந்த பூண்டு, புளி இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. அரைச்சிக்கிட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெய் நிறைய விட்டு வச்சுக்கணுங்க. எண்ணெய் நிறைய விட்டு வச்சுக்கிட்டோம்னா தான் நல்லா ஊற ஊற டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நல்லெண்ணெய் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லெண்ணெய் விட்டு வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தேங்காய் எண்ணெய் கூட விட்டுக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஊற ஊற டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள்.